ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மத்திய பிரதேஷில் சைலானான்ற இடத்துல நம்ம ஒரு டெம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைலானான்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த டெம்பிளுக்கு பேர் பார்த்திங்கன்னா கேதாரேஸ்வர். அதாவது 1730 அந்த சைலானான்ற இடத்த ஆண்ட மன்னன் 1730 இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழ்ந்த அமைப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக், அந்த மழை காலங்களில் அந்த லேக் நிறைஞ்சி அந்த தண்ணி இந்த குகைக்குள்ளே ஊற்றுற மாதிரி இருக்குங்க. இது மழை காலத்தில் தான் இந்த கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ராஜஸ்தானுக்கு ஒட்டி அண்டை மாநிலம் ராஜஸ்தான். ஸோ அதோட கலாச்சாரம் இங்கே நிறைய இருக்குங்க. இந்த இடத்துல ஜல அபிஷேகம் சிவனுக்கு செய்கிறது மூலமாக மன நிறைவும் நம்மளோட பாவங்களும் போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பெரிய கேதாரேஸ்வர் கோயில் முதல்ல பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சின்ன கேதாரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெரிய கேதாரேஸ்வர் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் பயணிச்சிங்கன்னா இந்த கோயிலை நம்ம சென்றடைய முடியும். இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான ரம்யமான சூழலில் அமைஞ்சிருக்குங்க. முழுக்க மலைக்கோட, அதாவது குகைக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். குகை கோயில் தாங்க சொல்லணும். இந்த குகை கோயிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுற்றி மலை, அந்த மலையை சுற்றியும் இயற்கை சூழ்ந்த அமைப்பு இருக்கும். அப்படியே பாருங்கள், அதுக்கு நடுவில் ஒரு தடாகம் இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது பாருங்கள். அந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் இங்கே வழியுது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற நீரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தடாகத்துக்குள்ளே ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்கும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜலாபிஷேகம் பண்ணுறாங்க. ஜலாபிஷேகம் பண்ணுறது மூலமாக ஒரு மன நிறைவு நிம்மதியும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான இடம், மகிழ்ச்சியான இடங்க, பார்க்க வேண்டிய இடம். எல்லாருமே பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது இந்த மத்திய பிரதேசம் போயிட்டு இந்த சைலானான்ற இடத்துல இந்த கோயிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.